ஹலோ ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் இப்போ இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எனக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கா தான் இருந்தது. நேற்று திடீர்னு இந்த ஒரு பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ஒரு மிட்ல ஒரு 3 மேட்ச் முடிஞ்சோன்னா வந்து ரிட்டையர்ட் ஆறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பெரிய ஷாக். அந்த திடீர்னு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருக்காரு. தெரியும் நேற்று நான் ஆஃபீஸ்ல இருக்கும்போது சும்மா இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் இதுல உள்ள பார்க்கும்போது தான் தெரியுது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பண்ணிட்டாருன்ட்டு. பட் எதுக்கு இவ்வளவு அவசரமா அவர் வந்து இந்த மாதிரி ரிட்டைர்மெண்ட் கொடுக்கணும், அந்த மொத்த சீரிஸ் முடிச்சுட்டு கூட கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டிபேட் போயிட்டு இருக்கு நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா. நிறைய பேர் வந்து சொல்ற விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவரை ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி ஒரு மென்டலி ஒரு இது ஒன்று கொடுத்து இவரை வந்து இவரையே ரிட்டையர் ஆக வச்சிருக்காங்க, அவர் வாயாலே சொல்ல வச்சிருக்காங்க அப்படின்றது. பட் அதுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது உண்மைதான். ஏன்னா அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெக்கார்ட் மேக்கர். அவர் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போலாம். கிட்டத்தட்ட ஒரு 750+ விக்கெட்ஸ் கிட்ட, இன்டர்நேஷனல் விக்கெட்ஸ் கிட்ட இந்தியாவுக்காக இந்தியா ஜெர்சியை போட்டு அவர் எடுத்து கொடுத்துருக்காரு. ஒரு பக்கா அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கிரிக்கெட்டர் இத்தனை வருஷம், ஒரு 14 வருஷம் ஒரு கிரிக்கெட்ல சர்வே ஆகிறது பெரிய விஷயம். அதுவும் ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஒரு 14 வருஷம் ஒரு கெரியரா வந்து ஒரு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பிளேயர் வச்சிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சு இவர் தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் அஸ்வின். அந்த மாதிரியான ஒரு பிளேயர் பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து என்னோட ஏரியா மேட் அப்படின்னு கூட சொல்லலாம் ரவிச்சந்திரன் அஸ்வின். ஏன்னா எங்களோட பக்கத்து தெருல தான் இருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின். சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் அட் பிரசன்ட் அந்த வீடியோ எடுக்கும்போது கூட அவர் அங்கதான் இருக்காரு. அவரோட புது வீடு இங்க தான் வாங்கியிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இப்ப நான் ஒரு ஸ்கூல் இதெல்லாம் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்போ அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி அந்த ஒரு டியூஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க லைக் ஐயா அந்த தான் ரவிச்சந்திரன் அஸ்வின் ரோட்ல காட்டுவாங்க. அப்பெல்லாம் ஒரு தமிழ்நாடு கிரிக்கெட் தான் ஆடிருந்தாரு, அண்டர் 19 டிவிஷன் இதெல்லாம் ஆடிருந்தாரு. அப்ப அந்த டைம் அவர் தான் ரவிச்சந்திரன் அஸ்வின், அவர் தெரியுமா, அவர் வந்து ஒரு பெரிய கிரிக்கெட்டர், அவர் ஸ்டேட் லெவல்ல செமையா ஆடுறாரு அப்படின்னு. அப்போ ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் டெபியூட் ஆகும். நான் சொல்றது ஒரு 20 இயர்ஸ், ஒரு 17-18 இயர்ஸ் பேக், என்னோட சின்ன வயசுல சொல்றேன். ஸோ அப்போ வந்து நம்ம அங்கிருந்தே பார்த்திருக்கேன் அவரை. அப்பல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ அவரோட growth வேற லெவல். ஒரு வேர்ல்ட்லயே ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் பிளேயராகவும் பிளஸ் ஒரு வேர்ல்ட் நம்பர் 1 டெஸ்ட் பவுலராகவும் இத்தனை வருஷமா அவர் நீடிச்சிருக்காரு. அது நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போ எனக்கு பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் இவ்வளவு பெரிய ரெக்கார்ட் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சரி நம்ம ஏரியால இருந்து ஒருத்தர் போய் இவ்வளவு பெரிய ரெக்கார்ட் பண்ணிருக்காரு, இவரும் நம்ம ஏரியா அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய பெருமை. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டு. ஸோ அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இன்டர்நேஷனல் லெவலில் எடுத்து நம்ம தமிழ்நாடுக்காகவும் ஏரியாக்காகவுமே பெருமையா சேர்த்து கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். செம பர்சன் அவர். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு காரணம் எனக்கு பொறுத்த டீம் மேனேஜ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். இதுக்கு நம்ம வந்து செலக்ஷன் போர்டோ இல்லை வேற யாரும் பிசிஐ நம்ம கூட சொல்ல முடியாது. டீம் மேனேஜ்மெண்ட் கரெக்டான ஒரு பிளேயிங் லெவலை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவர் வந்து ஒரு சீனியர் பவுலர். இப்போ இதுவே நீங்க மற்ற டீம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளோ டீம்ல ஒரு சீனியர் பவுலர்ஸ் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் சொல்லலாம். இப்போ நீங்க ஆஸ்திரேலியாவே எடுத்துக்கோங்க, ஆப்போசிட் டீம் ஆஸ்திரேலியா. அவங்க வந்து நாதன் லேயர், அவனும் ஒரு சீனியர் பவுலர், அவர் ஒரு 500+ விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. அவங்க ஆஸ்திரேலியா என்னதான் ஒரு பேஸ் கண்டிஷன் ஆனாலும் அவங்க போலிங் ஸ்பின்னுக்கு அக்சஸ் ஆகலன்னா கூட அவரை பிளேயிங் லெவலில் அவர் ஸ்குவாட்ல எடுத்தாங்கன்னா பிளேயிங் லெவலில் எடுப்பாங்க. அது ஒரு மரியாதைக்காக எடுப்பாங்க. அப்படி இருந்து ஒரு நல்ல ஒரு விக்கெட் டேக்கர், நல்ல சாம்பியன் பவுலர் தான். பட் அப்பயும் எடுப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு சீனியர் பிளேயரை நீங்க டிராப் பண்ணக்கூடாது, வேற ஒரு ஜூனியர் பிளேயருக்காக இவரை உட்கார வைக்கக்கூடாது. ஆனா அஸ்வின் அப்படி பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அந்த மாதிரி பண்ணாங்க. வாஷிங்டன் சுந்தர் எடுத்து இவரை உட்கார வச்சாங்க. எனக்கு அப்பவே ஒரு மாதிரி பட்டுது, என்ன இது பிளேயிங் லெவல் அஸ்வின் ஏன்டா எடுக்கல அப்படின்ற மாதிரி. ஸோ அப்பவே அவர் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிட்டு ரோஹித் சர்மா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நான் ரிட்டையர்ட் ஆக போறேன். ஆனால் இது வந்து ரோஹித் சர்மா சொல்றாரு பிரஸ் மீட்ல, இல்லை நீங்க வெயிட் பண்ணுங்க, பிங்க் பால் டெஸ்ட் வைக்கு ஸோ ஆடுங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா இங்க வந்து செகண்ட் மேட்ச் ஆடிருக்காரு. செகண்ட் மேட்ச்ல ரோஹித் சர்மா வந்தோடனே அஸ்வின் சான்ஸ் கிடைச்சிருக்கு. அது மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த ஒரு சீரீஸ் மட்டும் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு சான்ஸ் கொடுக்காம இல்லை இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட். நிறைய மேட்சஸ் இப்படி பண்ணிருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு ஊர்லயும் இவ்வளவு ஒரு பெரிய அநியாயம் நடக்காது. நீங்க மத்த ஒரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு சீனியர் பிளேயர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்களோ இல்லையோ அவங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ட்ரீட் பண்ணப்பட்டு நல்லா மதிக்கப்பட்டு அவங்களை வந்து பாத்தீங்கன்னா சான்சஸ் அதிகமா கொடுப்பாங்க. பிளஸ் அவங்க டீம்ல இருந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பாய் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு வாட்டர் பாய் ஆகுறாங்க. செம ஷாக்கு. ஒரு லெஜெண்டரி ஆல்ரவுண்டர், ஒரு வேர்ல்ட்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பவுலர்னே சொல்லலாம். அவரை போயிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சும்மா தண்ணி கொடுக்க விடுறது ஒரு என்ன ஒரு எனக்கு அவ்வளோ ஒரு இரிட்டேஷனா இருந்தது. அப்ப பார்க்கும்போது நேற்று இந்த விஷயம் எனக்கு இன்னும் ரொம்ப ஷாக்கா இருந்தது. நேற்று இந்த வீடியோ பேசணும்னு பார்த்தேன், எனக்கு டைம் கிடைக்கல. ஆனா அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இவரு நிறைய இடத்துல இப்படிதான் பண்ணாங்க. ஏன்னா நீங்க 2023 வேர்ல்ட் கப் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால தான் நடந்தது. இந்தியன் கண்டிஷன்ஸ்ல அஸ்வினோட ஒரு சூப்பரான ஒரு பவுலரே கிடையாது. ஆனா அஸ்வினை டிராப் பண்ணாங்க. அது ஒரு கேவலமான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் இருந்து அஸ்வின் ஃபர்ஸ்ட் மேட்சோட சேப்பாக்கல ஆடினார் ஆஸ்திரேலியாக்கு எதிர்க்கு. அங்கேயும் நல்லா தான் போலிங் போட்டார். மிச்ச மேட்ச்லாம் சும்மா உட்கார வச்சாங்க. ஸோ நம்ம வேர்ல்ட் கப் ஃபைனல் ஆடும்போது கூட அஸ்வினை ஆட வைக்கல. அப்படி எதுக்கு ஒரு ஹோம் கண்டிஷன்ல ஒரு ஓடிஐல அவர் சும்மா ஸ்குவாட்ல எடுத்துட்டு சான்ஸ் கொடுக்காம உட்காது. அது அந்த மாதிரியான ஒரு சீனியர் பிளேயருக்கு அது ஒரு அசிங்கம். ஈவன் அதே அஸ்வின் வேற ஏதாவது ஒரு டீம்ல இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரியான ஒரு வேர்ல்ட் கப் சுச்சுவேஷன்ல அவர் கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கும். இங்க கொடுக்கல. எந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் பாருங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து பாத்தீங்கன்னா லைக் 2023 அதே 2023 வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் நடந்தது. அதுவும் ஆஸ்திரேலியா கூட. அதே நம்ம டிராவிஸ் ஹெட் தான் நமக்கு ஒரு ஆப்பு பாருங்க. அதே டிராவிஸ் ஹெட் தான் அடிச்சாரு. அந்த ஃபைனல் மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிட்ட ஆடினாங்க பிளேயிங் லெவல்ல ஃபைனல்ஸ்ல. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா
அஸ்வினுக்கு சான்ஸ் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது பிளேயிங்லாம் இத்தனைக்கும் அது டெஸ்ட் மேட்ச், டெஸ்ட் ஓடிஐ ரெண்டுமே வந்து டிராவிஸ் ஹெட் தான் நமக்கு வந்து கண்ணுக்குள்ள விரல வச்சு காமிச்சாரு. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் ஃபைனலும் சரி, வேர்ல்ட் கப் ஓடிஐ வேர்ல்ட் கப்பும் சரி, நம்மளை வச்சு நொறுக்குனாரு டிராவிஸ் ஹெட். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 ஃபைனலுமே அஸ்வின் ஆட விடல. நான் இன்னும் பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், அஸ்வின் அந்த மேட்ச் எல்லாம் ஆடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அவர் நிறைய இன்சல்ட் மேல இன்சல்ட் பண்ணாங்க. லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் அவருக்கு வந்து கரெக்டான அந்த ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கல அவருக்கு டீம்ல. ஏன்னா அவர் அவ்வளவு ரெக்கார்ட்ஸ், அவ்வளவு பெரிய ஒரு ரேங்கிங்ல ஒரு நம்பர் 1 டெஸ்ட் பவுலரா இருந்தா கூட அவரை நம்ம இந்தியன் மேனேஜ்மெண்ட் மடிச்ச இடம் சும்மா பெஞ்சில் உட்கார வைக்கிறது, திடீர்னு ஆட வைக்கிறது, அவருக்கு சும்மா இஷ்டப்பட்டா கூப்பிடுறது, தேவைன்னா போடான்னு சொல்றது, இது வந்து சீரியஸா இது வந்து ஒரு ஒத்துக்கூடாத ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ வேற சீனியர் பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு ரோஹித் சர்மா, விராட் கோலி எடுத்துக்கோங்க, அவங்க ஒரு 4 மேட்ச்ல ஆடலன்னா கூட அடிக்கலன்னா கூட அவங்க திரும்பி ஆடதான் பார்த்தாரு. அவங்க யாரும் பட்டான எடுத்தோம்னா ட்ராப் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இவருக்கு சீனியரா ஈக்குவலா அவங்க தான் இருக்காங்க. பட் ஆனால் அஸ்வினை மட்டும் ஏன் இப்படி பண்ணணும்? இத்தனைக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் சீரீஸ்லாம் மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கினாரு. அது மாதிரி நியூசிலாந்து சீரீஸும் நல்லா போலிங் போட்டாரு. லாஸ்ட் சீரீஸ் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபார்ம்ல இருக்க பிளேயர், அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ம்ல இல்லாத பிளேயர்ஸ் நீங்க ட்ராப் பண்றீங்கன்னா ஓகே, அது அவரே டீசெண்டா ரிட்டையர்ட் ஆகிட்டு போகிறது ஃபைன். நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்க பிளேயர் இவர் இந்த மாதிரி பண்ணது இவர் கண்டிப்பா ஒரு பெரிய இரிட்டேட் ஆகி தான் வந்து ரிலீவ் ஆயிருக்காரு. டீம் ஃபுல்லா ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காரு. ஏன்னா இன்னொரு ஒரு 2-3 வருஷம் அவருக்கு ஆறு அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, அந்த ஃபிட்னஸ் இருக்கு, அந்த கிரிக்கெட் பிரெயின் அஸ்வின் கிட்ட நிறைய நான் பார்த்திருக்கேன். ஈவன் பர்சனலா பழகலனா கூட ஒரு யூடியூப்ல அவர் பேசுற ஒரு வீடியோ, அவரோட ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது வந்து இன்னி வரைக்கும் அவர் போற ஒரு வீடியோ நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். அவரோட அந்த ஒரு மைண்ட் செட், அவரோட இது, அந்த கிரிக்கெட் நாலேஜ் தான் வந்து வேற எக்ஸ்ட்ராடினரியான ஒரு லெவல்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு அவர் கொடுத்த கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறைய இருக்கு. நான் மறக்க முடியாது. 2011 வேர்ல்ட் கப்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஒரு 2 மேட்ச் தான் சான்ஸ் கொடுத்திருந்தாங்க. அது மாதிரி 2013 சாம்பியன்ஸ் டிராஃபி அந்த ஃபைனல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தோனியோட கைடன்ஸ்ல அந்த ஃபைனல் ஓவர் போட்டு இங்கிலாந்துக்கு எதிர்க்க சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ணி கொடுப்பாரு, ஓடிஐ சாம்பியன்ஸ் டிராஃபி. அதெல்லாம் மறக்கவே மாட்டேன். வேற லெவல். மாதிரி அவரோட நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு. லைக் நீங்க வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயே பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கேரம் பால், அவர் போடுற பால், அதுவும் நம்ம இந்தியன் ட்ராக்ல அந்த சீன் லைக் அந்த ஒரு டேர்ன் ஆகும்போது இருக்கும் பாருங்க, அதெல்லாம் அந்த ஒரு எஸ்பெஷலி லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸ் பேக்லாம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பீக்ல இருந்த டைம் இந்தியாவில் அவரு ஜடேஜாவை மாத்தி அந்த ஸ்பின் போட்டு மெயினா அவர் போடுற பாலுக்குலாம் ஸ்லிப்ல வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா, புஜாரா, ரஹானே இவங்க தான் இருப்பாங்க. செம்மையா அப்பெல்லாம் நம்ம அந்த மாதிரி அஸ்வினை பார்த்துட்டு பிளஸ் நம்ம இந்த மாதிரி மெயினா டெஸ்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நிறைய மேட்சஸ்ல, முக்கியமான டெஸ்ட் மேட்சஸ்ல சரி இந்த மேட்ச்ல டக்குனு ஒரு 3 விக்கெட் எடுத்தா தான் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி டக்குனு அந்த விக்கெட் எடுப்பார். ரொம்ப ஒரு ஹோப் கொடுப்பாரு. நான் ஒரு சில டைம் இப்போ லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸா தான் என்னால வந்து எல்லா டெஸ்ட் மேட்சஸும் ரொம்ப கண்டினியூஸா ஃபுல் மேட்சும் உட்காந்து டிவியில பார்க்க முடியல. பட் ஒன்ஸ் அப்பான் டைம் நான் எல்லா டெஸ்ட் மேட்சுமே ஃபுல்லா டிவியில உட்காந்து பார்க்குற அளவுக்குலாம் எனக்கு நிறைய டைம் கிடைச்சிருந்த டைம். பட் அந்த டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினோட போலிங்லாம் பார்க்கும்போது அவ்வளவு பிரமாதமா இருக்கும். ஒரு 90 ஓவர்ஸ் ஃபுல்லா வந்து பார்த்தோம்னா 30 ஓவர் அஸ்வின் தான் போடுவாரு. மெயினா விக்கெட்ஸ்லாம் செம்மையா எடுப்பார். நல்லா அவரோட பெர்ஃபார்மன்ஸே அப்படி பார்ப்போம் நம்ம. பட் இப்போ அவ்வளவுதான் ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விட்டு போயிட்டார். பட் ஐபிஎல் எல்லாரும் கண்டிப்பா அவரை நம்ம பார்க்க தான் போறோம். அதுவும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக நிறைய நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க தான் போறாரு. எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம்னா இவரை வந்து ஒரு இந்தியன் டீம்ல ஒரு சீரீஸ் கூட அவரை கேப்டனா கொடுக்கலையா, அட்லீஸ்ட் ஒரு 2 மேட்ச் கூட அவரை கேப்டனா கொடுக்கலன்ற ஒரு மனசு வருத்தம். ஏன்னா அவர் ஒரு பக்கா கேப்டன் மெட்டீரியல் அஸ்வின். அவரை இவங்க சுத்தமா சரியாவே யூஸ் பண்ணல. ஜஸ்பிரீத் பும்ராக்கெல்லாம் கேப்டன்சி கொடுத்துருக்காங்க, ரஹானேக்கு கொடுத்துருக்காங்க, சரி ரோஹித் விராட் எல்லாம் கொடுத்தாங்க ஃபைன். பட் இவருக்கு ஏன் கொடுக்கல அப்படின்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அந்த ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரி ஒரு இதுல இருக்கு, செலக்ஷன் கமிட்டி என்ன மாதிரி ஒரு இதுல இருக்கு எனக்கு ஒன்றும் புரியல. பட் ஆனா ஒரு விஷயம், நான் ஒரு தமிழ்நாடு பிளேயரை ஒரு 14 வருஷமா ஒரு இந்தியன் டீம்ல ஆட விட்டது, இத்தனை வருஷம் எங்களோட வாழ விட்டது ஒரு பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்தாலும் எங்கேயோ ஒரு கார்னர் பண்ணி துரத்திடுவாங்க. மெயினா தமிழ்நாடு பிளேயர்ஸை டீமுக்குள்ள எடுக்கிறதுக்கே யோசிப்பாங்க. மெயினா செலக்ஷன் கமிட்டி அந்த மாதிரி தான் இருந்ததுனால ரொம்ப பார்ஷியாலிட்டியா தான் இருந்தாங்க. சில பிளேயர் தான் சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. அதனால தமிழ்நாட்டுல இருந்து இத்தனை வருஷம் ஒரு 14-15 வருஷம் சஸ்டெயின் பண்ண ஒரே ஒரு கிரிக்கெட்டர் ரவிச்சந்திரன் அஸ்வின். அதே ஒரு பெருமையா சொல்லலாம். அவர் இந்தியன் டீம்ல போயிட்டு அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் அவர்கிட்ட இருக்கு. பக்கா பிரில்லியன்டான ஒரு பிளேயர். இப்போ அவர் சிஎஸ்கே எடுத்தது ஒரு பக்காவான ஒரு சாய்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் தோனிக்கு அடுத்து ஒரு சிஎஸ்கே ஒரு பக்கா ஐகானிக் ஒரு பிளேயர்னா அது ரவிச்சந்திரன் அஸ்வின் தான். கண்டிப்பா இதுக்கு அடுத்து ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த சீசன்ல நல்லா கேப்டன்சி பண்ணாருன்னா ஐபிஎல் இருப்பார். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த சீசன் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினே சிஎஸ்கே டீமோட கேப்டனாவும் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு ஐகானிக்கான ஒரு பிளேயர். கண்டிப்பா இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காது. ஏன்னா என்னால லைக் இன்னி வரைக்கும் மறக்க முடியாது. நான் ஒரு 9th ஸ்டாண்டர்டோ ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த ஸ்கூல் டேஸ் அந்த டியூஷன்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் அஸ்வினை காமிச்சு சொல்லியிருக்காங்க எங்க ஏரியால, அந்த அண்ணன் தாண்டா தமிழ்நாடு டீம்ல பயங்கரமா ஆடக்கூடிய ஒரு தமிழ்நாடு பிளேயர்னு. அப்ப நான் எதிர்பார்க்கல இவர் இந்தியன் டீம் ஆடுவாருன்றதை நான் எதிர்பார்க்கல. இந்தியன் டீம்ல ஆடி இவ்வளவு பெரிய ஐக்கான் ஆவார்னு எதிர்பார்க்கல. பட் இப்போ பாத்தீங்கன்னா எங்கேயோ வேற லெவல்ல போயிட்டாரு. ஸோ செம, அது அவ்வளவு பெருமையா இருக்கு நமக்கு. வந்து பாத்தீங்கன்னா எங்கிருந்து பார்த்த ஒரு பர்சன் இப்ப எந்த லெவலுக்கு போயிருக்காரு அப்படின்ற போது ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு மூமெண்ட். அதுவும் அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா அவர் இன்னைக்கு கூட அவர் வீட்டுல அவரெல்லாம் வரவேற்றிருக்காங்க. அந்த வீடியோலாம் நான் பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல. உண்மையில வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா மனசால ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி தான் அவர் வந்து, ஏன்னா யாருமே வந்து இந்த மாதிரியான ஒரு சீரீஸ் மிட்ல வந்து மெயினா வந்து நான் ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு அடுத்த நாளே இந்தியா வரமாட்டாங்க. அதுவும் ஆஸ்திரேலியா இருந்து அடுத்த 12 hours கிட்ட ஜேர்னி இருக்கு ஃபிளைட்ல. உடனே அடுத்த ஃபிளைட்டை புக் பண்ணி உடனே சென்னை வந்திருக்காருன்னா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு வெக்ஸா இருப்பாருன்னு.
சும்மா ஒருத்தர் ஒரு சீனியர் பிளேயர் இந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுவாங்கன்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரியான ஒரு கேவலமான மேனேஜ்மெண்ட்டை நான் பார்த்தவே இல்லை. என்னதான் நம்ம இந்தியன் டீம் சப்போர்ட்டரா இருந்தா கூட இந்த மேனேஜ்மெண்ட் இவ்வளவு ஒரு கேவலமா ஒரு சீனியர் பிளேயர் ட்ரீட் கொடுத்துருக்கலாம். ஒரு பக்கவான ஒரு ட்ரிபியூட் கொடுத்துருக்கணும். கண்டிப்பா இவரை கரெக்டா அந்த டீம் மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா இவர் வந்து இன்னொரு ஒரு 2 மேட்சாவது இருந்து அட்லீஸ்ட் இந்த 5th மேட்ச்லயே ஒரு கரெக்டான ஒரு ட்ரிபியூட் கொடுத்து அமைச்சிருக்கலாம். உண்மையிலே இது வந்து சத்தியமா எதிர்பார்க்கல. அவருக்கு அவரோட மரியாதை தான் முக்கியம்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி தான் தோனி ஒரு வாட்டி பண்ணாரு. அவரோட இதை தான் இவரும் ஃபாலோ பண்றாரு எனக்கு தெரிஞ்சு. ஸோ இவருக்குலாம் ஒரு பெர்ஃபெக்ட் சென்ட் ஆஃப் கொடுத்துருக்கணும். அது ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இந்தியா எவர் ப்ரொடியூஸ்ட் பெஸ்ட் ஸ்பின்னர் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அனில் கும்ப்ளேக்கு அடுத்து ரவிச்சந்திரன் அஸ்வின் தான். பட் அந்த ஏரால அனில் கும்ப்ளே ஒரு பெரிய பவுலராக இருந்தார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டராகவே ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு பெரிய பவுலராக இருக்கார். டெஸ்ட் மேட்ச்ல ஒரு 3500+ ரன்ஸ், ஒரு 6 செஞ்சுரி, 14 ஆஃப் செஞ்சுரி கிட்ட அடிச்சிருக்காரு, ஒரு 537 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. டெஸ்ட்ல வேர்ல்ட்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்ட் பிளேயர் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். அதே மாதிரி ஓடிஐலையும் ஒரு நிறைய சான்ஸை கட் பண்ணாங்க. எஸ்பெஷலி இந்த விராட் கோலி கேப்டன்சி வந்ததுக்கு அப்புறம் ஓடிஐல ஃபுல்லா சகலை மட்டும் சகல் குல்தீப் ஆட விட்டு அஸ்வினுக்கே சான்ஸ் கம்மியாச்சு. அதனால அவரால் ஓடிஐல ஒரு 156 விக்கெட் கிட்ட எடுக்க முடிஞ்சது. ஒரு 50 கிட்ட போட்டார், ஒரு 65 ரன் கிட்ட அடிச்சார். அந்த மேட்ச் நான் பார்த்தேன் நான் ஸ்டேடியம்ல போயிட்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவரால் வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்ல பெருசா சஸ்டெயின் ஆக முடியல. தோனி அந்த ஒரு 19ல ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் எஸ்பெஷலி தோனியோட அந்த ஒரு அவரோட கேப்டன்சி போனதுக்கு அப்புறம் விராட் கோலி டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் இவரால் பெருசா வந்து ஒரு பிளேயிங் லெவலில் அதிகமா ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஆட முடியல. லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாவே ஒரு ஒயிட் பால் கிரிக்கெட் வந்து ஒதுக்கி வச்சாங்க. அது எனக்கு ஒரு பெரிய தப்பா தான் படுது. ஏன் அஸ்வின் ஒயிட் பால் கிரிக்கெட்ல சான்ஸ் கொடுக்கலாம், ஏன் கொடுக்கலாம் கேட்டா அவருக்கு அந்த கிராசி கண்டிஷன்ல வெளிநாட்டுல ஆட மாட்டாரு, ஓவர்சீஸ் கண்டிஷன் அப்படின்னு அட்லீஸ்ட் இந்தியன் கண்டிஷன்ஸ்லயே நீங்க சான்ஸ் கொடுக்கல. எனக்கு இன்னும் பெரிய வருத்தம் என்னன்னா லாஸ்ட் இயர் வேர்ல்ட் கப்ல சான்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சாம்பியன் பிளேயர்ஸ் டீமுக்குள்ள இருக்கிறது வேர்ல்ட் கப்பே அடிச்சிருக்கலாம். உண்மையிலே மிஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் இயர் வேர்ல்ட் கப் தோத்ததுக்குமே வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தோத்ததுக்கும் காரணம் அஸ்வின் உள்ள எடுக்காது அப்படின்னு நான் அப்பவே நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருந்தேன். எனக்கு இன்னும் அதுதான் ஒரு பெரிய மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா எந்த ஒரு நாட்டிலையும் எந்த ஒரு இடத்துலையும் இவ்வளோ ஒரு பெரிய அநியாயம் நடக்காது. நம்ம இந்தியன் மேனேஜ்மெண்ட் நம்ம இந்தியன் டீமே பார்த்து எல்லாரும் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ இவ்வளவு பெரிய ஒரு லெஜெண்டரி பிளேயரை இந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணி அனுப்புவீங்க அப்படின்ற மாதிரி இது பெரிய ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. கண்டிப்பா இது இந்நேரம் எல்லா நாட்டிலையும் எல்லா மற்ற கிரிக்கெட்டர்ஸ்லாம் கூட பார்த்துருப்பாங்க. அது இந்தியன் மேனேஜ்மெண்ட் தான் ஒரு பெரிய அசிங்கம். இது எப்படி ஓவர்டேக் பண்ண போறாங்கன்றது தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் அஸ்வினை கண்டிப்பா இந்தியன் டீம் மிஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர்ஸ் திரும்பி கிடைப்பாரான்றது சொல்ல முடியாது. என்னதான் உங்களுக்கு யங் ஸ்பின்னர்ஸ் எவ்வளவு பேர் இருந்தாலும் பட் ஆனால் இவரை ரீப்ளேஸ் பண்ணி வாஷிங்டன் சுந்தர் தான் போட்டாங்க. அவரும் நம்ம தமிழ்நாடு பிளேயர், நம்ம சென்னை பிளேயர் தான். ஒரு பெரிய சந்தோஷம் தான் அவர் ஆடுறது. இன்னொரு தமிழ்நாடு பிளேயர் அந்த லெகசியை கண்டினியூ பண்றாருன்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் தான். கண்டிப்பா அஸ்வின் மாதிரி இத்தனை வருஷம் இன்னொரு 12 இயர்ஸ் வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து சஸ்டெயின் ஆவாரான்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவரோட லெகசி அவர் கண்டினியூ பண்ணிட்டு போனாருன்னா ரொம்ப சந்தோஷம் தான். பட் பார்ப்போம் எப்படின்றது. கண்டிப்பா அஸ்வினோட போலிங், அவரோட பேட்டிங், அவரோட அந்த ஒரு இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல பார்க்க போறோம். அதே மாதிரி இன்னும் அவர் ஒரு ஃபுல் டைம் யூடியூபர் தான். அதனால அவர் நம்ம யூடியூப்ல நிறைய வீடியோஸ்ல அவர் பார்க்கலாம். ஆனால் ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர் ஐ ஹவ் எவர் சீன் இன் வேர்ல்ட் கிரிக்கெட். செம்ம பிளேயர். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் ரவிச்சந்திரன் அஸ்வின். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி ரிட்டையர்மெண்ட். கண்டிப்பாக உங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் அண்ட் இந்தியன் ஃபேன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க இந்தியன் டீமில். மெயினாக ரிஷப் பண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வினும் ரொம்ப மிஸ் பண்ணுவார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மெயினாக டெஸ்ட் மேட்ச்ல அஸ்வின் போலிங் போடும்போது கமான் ஆஷ்னு கூப்பிடுறது ரிஷப் பண்ட் தான். இப்போ அவரு என்ன பேர் சொல்லி கூப்பிட போறாரு, கமான் வாஷி தான் கூப்பிடணும். அந்த மாதிரி வந்து மிஸ் பண்ணுவாங்க. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னே சொல்லுவேன் ரவிச்சந்திரன் அஸ்வினை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.